அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி டைம் ஐ திங்க் 8:30 ஆகுதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கிடைக்க லேட் ஆகிடுச்சு. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் சால்வ் பண்ணலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 15/6/2026ங்க. ஆனி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கி ஆனி 1, தமிழ் மாதத்தோட முதல் நாள், திங்கட்கிழமையும் கூட. சரிங்களா? ஜூன் 15. முதல் கேள்வி, இடமிருந்து வளம். ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை. ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலைன்னா அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவது. ஏழன்னு பார்க்காம இருக்கக்கூடியது. 6 இடத்து சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சமத்துவம் அப்படின்னா ஆல் ஈக்குவல் அப்படின்னு கணக்கு பண்ணக்கூடியது. ஓகே. 2 மேலேருந்து கீழே. ஸ்ரீ ராமானுஜன்னா வைஷ்ணவர். வைஷ்ணவர்னா திருமால் விஷ்ணு வழிபடுறவங்க. மகாவீரர் அப்படின்னா யார்? ராமானுஜர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். மகாவீரர் அப்படின்னா யாருன்னு கேட்டால், மகாவீரர் அப்படின்னா அவர் சைன விதத்தை சேர்ந்தவர். சைனம். ஆனால் நம்ம இங்கே எழுத சமணர் அப்படின்னு சொல்லுவோம். சமணமாக சமணர் அப்படின்னு எழுதுவோம். சமணர். மகாவீரர் வைஷ்ணவர்னு சொன்னனால சமணர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இவங்க 599லேருந்து 527 காலம். இந்த கிமு சொல்லுவீங்களா, அந்த முந்தின காலத்தில் உள்ளவங்க. சரிங்களா? இவங்க கடவுள்னு சொல்லி வழிபட மாட்டாங்க. இவங்களுக்கு முன்னால் நல்ல சிந்தனைகள் சொல்லி கொடுத்தவங்கள ஃபாலோ பண்ணி போகக்கூடியவங்க சமணர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, வீரபிரபு, சன்மதி, அதிவீரர், ஞான புத்தர்னு சொல்லுவாங்க. யார்? மகாவீரர். 5 இடமிருந்து வளம் என்ன? சிதம்பரத்தில் அமைந்துள்ளது டேஷ் பல்கலைக்கழகம். சிதம்பரத்தில் எக்ஸாக்டாக கடலூரில் அமைந்துள்ளது என்னது? அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலையார் பல்கலைக்கழகம். சரிங்களா? 1929 ராஜா அண்ணாமலை செட்டியார் கொடுத்தது. ஆரம்பித்தது 1000 ஏக்கர் இடத்துல. ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே அதுவே சால்வாக இருக்குங்க. அது மலை, இது மடு. ரெண்டும் ஒப்பிடவே முடியாது. மலைனா ஹைட்டாக உள்ள பிளேஸ்னு சொல்லிக்கலாம். மடுன்னா இந்த குளம் ஏரியிலலாம் பள்ளமான பகுதியை மடுன்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டும் ஆப்போசிட். ரெண்டுமே ஒப்பிட முடியாது. ஓகேங்களா? 1 மேலேருந்து கீழே. போடா டேஷ் போடாத தப்பு கணக்கு. போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. இதுக்கு உனக்கு இதுக்கு இல்லாத வரைக்கும் கணக்கு. ஸோ இதெல்லாம் படம் ராஜ்கிரண் படத்தில் வந்தது. இந்த வடிவேலெல்லாம் நடிச்சிருப்பாங்க. 1991 என் ராசாவின் மனசிலே படிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்த பாட்டு. ஓகேங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? திருக்குறள் நினைக்கங்க. தக்கார் தகவிலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். 114வது குறளில் வரக்கூடியது தக்கார் தகவிலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். தக்கான மீனிங் என்னென்னா நேர்மையுடையவர், இல்லைன்னா நேர்மை, இல்லைன்னா நடுநிலைமையில் உள்ளவர். இந்த மீனிங்கை பாருங்கள். தக்கான நேர்மையாக உள்ளவங்க, நீதி நிலைமையில் உள்ளவங்க. அப்படி அவங்க இல்லைன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அவங்க நல்லவங்களா நேர்மையானவங்களா இல்லையா அப்படிங்கிறது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அப்படின்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய புகழை வச்சு அதை சொல்லிடலாம், அவங்களுடைய லட்சணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நடுநிலைமை அதிகாரத்தில் வரக்கூடியது. சரிங்க. அடுத்த ஹிண்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கு. 4 மேலேருந்து கீழே. டவல்னா துண்டு. இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்துக்குவோம். ஒரு மாத இதழின் பெயர் சரஸ்வதியின் பெயர். சரஸ்வதியோட பெயர் 2 எழுத்தில் வரவே செய்யாது. 7 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். தமிழிலும் சில திரைப்பாடல்களை பாடி வைக்கிய சில பாடல்கள் தான் பாடியிருக்காங்களாங்க.
தெலுங்கு திரைப்படங்களில் கொடிகட்டி பறந்த இவரின் உலகே மாயம் வாழ்வே மாயம்னு பாட்டு படித்தார். 7 1953 தேவதாஸில் வந்த பாட்டுங்க இது. வாழ்வே மாயம் உலகே மாயம் வாழ்வே மாயம்னு படிப்பார். இது படித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டசாலா. இவர் வந்து கண்டசாலா வெங்கடேச ராவுன்னு சொன்னால் தெரியும் சரிங்களா. கண்டசாலா இவர் வேறு என்ன தமிழ் பாட்டில் படிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாட்டு சொல்லுவாங்க, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் ஒரு கௌரவபத்திய சாதம், அந்த பாட்டு இவர் படித்தது தாங்க சரிங்க. 7 இடமிருந்து வளத்துக்கு ஒரு மாத இதழின் பெயர் சரஸ்வதியோடைய பெயர். சரஸ்வதியோடைய பேர் 5 இடத்துல சொல்லணும்னா கேல ஆரம்பிச்சுக்குங்க. கலைமகள் அப்படின்னு சொல்லலாம். கடு மகள் அப்படிங்கிற வார்த்தை வரவே செய்யாது. கலைமகள் கலைமகள் அப்படின்னு எழுதுவேன். 2வது செக் பண்ணி பார்ப்போம். 8 மேலேருந்து கீழே என்ன? மாட்டின் பால் சுரக்கும் பகுதி. மடுவில் தான் பால் கறப்பாங்க. மடு ஓகேங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் அள்ளித்தா என்பது வசூலில் வச்சு கண்ட திரைப்படம். கார்த்திக் படம் நினைக்கிறேன். உள்ளத்தை அள்ளித்தா கார்த்திக் ரொம்ப நடித்த படம் நினைக்கிறேன். ஐ திங்க் 96 அந்த படம் சரிங்க. அப்போ கலைமகள் கரெக்டு. 4 மேலேருந்து கீழே என்ன? டவலை வந்து துண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா துவலை அப்படின்னு சொன்னாலும் துண்டு தான். துவலை எடுத்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ் துடைக்கிறதுக்கு, கை துடைக்க, கால் துடைக்கிறதுக்குன்னு, அதுவும் துண்டு தான். ஓகேங்க. அடுத்து 12 இடமிருந்து வலம் என்ன? தைல முடிஞ்சிருக்கு. பல்லில் இது ஏற்பட்டால் பல்லை நீக்க வேண்டியிருக்கும். பல்லில் சொத்தை ஏற்பட்டால் பல்லை நீக்க வேண்டியிருக்கும். கடைசி எழுத்து தை இருக்குங்க. ஸோ சொத்தை சரியா. இப்போ 12 மேலேருந்து கீழே என்ன? 16 ஆன்ஸுக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறத வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இன்னொரு சைடில் தமிழில் பார்த்தோம்னா சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேசக்கூடிய சொற்களில் கவனம் வேணும், வார்த்தைகளில் கவனம் வேணும். 17 இடமிருந்து வலம் என்ன? வீண் ஆடம்பரம். தேவையில்லாமல் பந்தா பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜம்பம்னு சொல்லுவாங்க. இங்கே பகட்டு அப்படின்னு சொல்கிறோம். பகட்டு 2ல் ஆரம்பிச்சுக்குங்க. என்ன வேர்டு வருதுன்னு பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே. அக்கால கதைகளில் துப்பாக்கியில் சுடப்படும் மொழி இப்படி விவரிக்கப்பட்டது. துப்பாக்கி சுடக்கூடிய சவுண்டை வந்து டுமீல் அப்படின்னு சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டுமீல். ஓகேங்க. அப்போ 21 இடமிருந்து வலம் என்ன? வட மாநில நொறுக்கு தீனிகளில் ஒன்று. சாட் உணவுன்னு கூட சொல்லலாம். பானிபூரி சொல்ல முடியாது, பூரின்னு முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து இல்லு வந்துக்கனால பேல் பூரின்னு சொல்லுவோம். ஓகேங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? இரவுக்கு எது சொல்? நைட்டுக்கு ஆப்போசிட் என்ன? பகல். சரிங்க. 19 இடமிருந்து வலம் அதுவே சால்வ் ஆகுது. என்னது? பனை மரத்திலிருந்து இறக்கப்படும் பானம். வயிற்றுக்கு நல்லது. ஆக்சுவலாக போதை தரக்கூடிய பானம்னு சொல்லுவாங்க. என்னது? கல் ஆக்சுவலாக வயிற்று புண்ணுக்கு குடித்தவங்க காலம்லாம் உண்டு. அதாவது பதநீரில் சுண்ணாம்பு போடாமல் உள்ளது. சுண்ணாம்பு போட்டாங்கன்னா இனிக்கும், சீனி தண்ணி மாதிரி இருக்கும். கல்லுன்னா வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? நகர இளைஞர்களின் விருப்ப உணவு. தாயகம் இத்தாலி. பீட்சா வந்து இத்தாலியை பேஸ் பண்ணி உள்ளது. ரொட்டியில் ஆக்சுவலாக முதல்ல கஷ்டப்படுறவங்களுக்காண்டி ரொட்டி வேக வச்சு கொடுத்தா அப்படி நாளை பின்ன தக்காளி அது இதுன்னு போட்டு பீஸாவாக மாறிடுச்சு. 11 மேலேருந்து கீழே. சீன தலைநகரின் முந்தைய பெயர். சீன தலைநகர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெய்ஜிங். பெய்ஜிங்குடைய முந்தைய பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீக்கிங் அப்படின்னா பெய்ஜிங்குடைய முந்தைய பெயர். சரிங்க. 15 இடமிருந்து வலம் என்ன?
வானப்படைகள் அப்படின்னு சொன்னாங்க. குரங்கு, வானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் குரங்கு. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? தொன்மையான பெரிய கோயில்களுக்கு அருகில் காணப்படும் நீர்நிலை. பெரிய பெரிய கோயில் பக்கத்தில் என்ன நீர்நிலை இருக்குது? 20 இடமந்து வளம் என்னன்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம். நேரம் காட்டும், டைம் காட்டக்கூடியது என்ன இப்போ என்னன்னு சொல்லுவீங்க? கடிகாரம், 5 எழுத்து இருக்கு. சரிங்க. பெரிய பெரிய தொன்மையான கோயில்களுக்கு அருகே காணப்படும் நீர்நிலையை குளம்னு சொல்லலாம். நிறைய கோயில் பக்கத்தில் குளங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? 14 மேலேருந்து கீழே. விளைச்சலுக்கு வேறு சொல் என்ன? விளைச்சல்னா விளைஞ்சக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் விளைச்சல்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது உற்பத்தி பண்ணது இல்லைன்னா மகசூல். ஆனால் இங்கே சாகுபடிங்கிற மாதிரி தான் வருது. 2 கூவுக்கு இங்கே டி இருக்குது. சாகுபடி அப்படின்னா விவசாயம் செய்தது தான் சாகுபடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே விளைச்சல் அப்படின்னா கிடைச்ச பொருள். ஓகே, இதுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்டா. 13 இடமந்து வளம் என்ன? வெளிநாடு செல்ல தேவைப்படும் ஆவணம். வெளிநாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட்டு தேவை. அந்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு, அடுத்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு அவங்க நாட்டுடைய விசா வேணும். ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? திறவுகோல். நேற்று சாவின்னு கொடுத்தாங்க, நம்ம திறவுகோல்னு எழுதணும். இன்றைக்கி திறவுகோல்னு கேட்டிருக்காங்க, நம்ம சாவின்னு எழுதுவோம். இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, கோயிலுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ ஜெயந்தி சரஸ்வதி சுவாமிகள் கொடுத்தது பேப்பரில் உள்ள வீடியோஸ் தான். ஃபைனலாக 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.